எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்ல்மேனியா 41ஓட மேட்ச் கார்டு இப்போ லீக் ஆகிருக்கு. ராயல் ரம்பிள் முடிஞ்சதோட ஃபேன்ஸுங்கெல்லாம் அன்ஹாப்பியாக பார்த்திங்கன்னா இருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரால் என்ன நடக்க போகுது, கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரியா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவில் ஒரு லேடர் மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு லேடர் மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு, ஒரு ப்ரூட்டலான ஒரு மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணி அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அவரே ரிட்டைன் பண்ணதோட இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு மல்டிபிள் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கலந்துக்குவாருன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கலந்துக்கல. அதுலேயும் குறிப்பாக கோடி ரோட்ஸ் கலந்துக்காமல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான இன்ஜுரி, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு கோடி ரோட்ஸுக்கு மல்டிபிள் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஜுரி ஒரு பெரிய லெவல் இன்ஜுரியா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ அடுத்தடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட அப்டேட்டை WWE தராங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவில், அதுலேயும் குறிப்பாக உமன்ஸ் ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவில் கடைசியாக 30 என்ட்ரன்ஸாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா WWE ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா ஸோ ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக WWE ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரில. ஸோ நிக்கி பெல்லா WWEக்கு ராயல் ரம்பிளில் 30வது என்ட்ரன்ஸாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சர்ப்ரைஸ்க்காக மட்டும் வரல, அவங்க பார்த்தீங்கன்னா WWE ஸோ ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அப்படியே நிக்கி பெல்லா ஃபுல் டைம் ரெஸ்லராக ரெஸ்ல் பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கிடைக்க போகுது, ஸோ இதுக்கப்புறம் அவங்க WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நேற்று ராயல் ரம்பிள் முடிஞ்சதோட ஸோ ஜேக்கப் ஃபாட்டோ பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஜேக்கப் ஃபாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் ரெஸ்லர் மாதிரியும், ஸோ யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பழகாமல் ரொம்ப ரகடாக இருக்க மாதிரி WWE பார்த்தீங்கன்னா கேரக்டரை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஜேக்கப் ஃபாட்டோ அவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாரு. குறிப்பாக நேற்று நடந்த ராயல் ரம்பிள் பேப்பர் வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போவார். ஸோ அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டோ பார்த்தீங்கன்னா ஸோ ஜே ஊசோவோட அந்த டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை கட்டி பிடிச்சி அவர் வின் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா வாழ்த்திருப்பார். ஸோ அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ WWE ஸ்டோரி லைன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோக்கும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓஜி பிளட் லைனுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அதுலேயும் குறிப்பாக ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, ரோமன் ரிங்ஸை கண்டா ஜேக்கப் ஃபாட்டோக்கு ஆகாத மாதிரி WWE பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கப் ஃபாட்டோ பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாலும் ஸ்டோரி லைன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ பேக் ஸ்டேஜில் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ ஃபேன்ஸுங்க பார்க்கும்போது என்னடா இது முழுக்க ஸ்கிரிப்டட் தான் போல அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ஈடுபாடு பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் WWE தவிர்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஜேக்கப் ஃபாட்டோ மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவரோட கேரக்டரை பிரேக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஜே ஊசோ வின் பண்ணதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபாட்டோ அவரோட டி-ஷர்ட்டை போட்டுட்டு ஸோ அவரை கட்டி பிடிச்சி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ வாழ்த்து சொல்கிறாரு, குறிப்பாக ராயல் ரம்பிள் வின் பண்ணதுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க.
அதுக்கு அடுத்தபடியாக நேற்று நடந்த ராயல் ரம்பிள் முடிஞ்சதோட ஃபேன்ஸுங்கெல்லாம் சுத்தமாக ஹாப்பியாகவே இல்லை. ஸோ ஃபேன்ஸுங்க எல்லாரும் அன்ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ராயல் ரம்பிள் பேப்பர் வியூ யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவில் வெறும் 4 மேட்ச் தான் வச்சாங்க. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது உமன்ஸ் அண்டு மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் தான் நம்ம எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸுங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ ஆடியன்ஸ் என்ன தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த வருஷம் ராயல் ரம்பிள் சுத்தமாக பிடிக்கல. ராயல் ரம்பிள் வின்னரை வந்து பார்த்திங்கன்னா WWE ஃபேன்ஸுங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜே ஊசோ அண்டு சார்லட் ஃப்ளேயர் அவங்க 2 பேரும் ராயல் ரம்பிள் வின் பண்ண ஃபுட்டேஜை வந்து பார்த்திங்கன்னா WWE அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் லைக்கை விட டிஸ்லைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஜே ஊசோ வின் பண்ண வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேற்று நைட்டு நான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கலாம். ஸோ நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா 15,000 லைக் இருந்துச்சு, 27,000 டிஸ்லைக் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் வின் பண்ண வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 6,000 லைக் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 26,000 டிஸ்லைக் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட லைக்கை விட டிஸ்லைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபேன்ஸுங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன் ஜே ஊசோ வின் பண்ணது சுத்தமாக யாருக்கும் பிடிக்கலையா, ஜே ஊசோ தகுதியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜே ஊசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது, சார்லட் ஃப்ளேயர் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறதுக்கும் தகுதி இருக்குது. அதில் குறிப்பாக விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு ரெஸ்லர் ராயல் ரம்பிள் வின் பண்ணி ரெசில்மேனியாவுக்கு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவர் டேமியன் ப்ரீஸ்டோட மோதி இருக்காரு. ஏன் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட குந்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக மோதி இருக்காரு. 2 முறை மோதியும் அவர் லாஸ் பண்ணார். இது இல்லாமல் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பும் அவருக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்ச ரெஸ்லரையே ஏன் வின் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்க சமகாண்டாகிறாங்க. குறிப்பாக ஒரு வாய்ப்பே கிடைக்காத ரெஸ்லர். ஸோ ஜே ஊசோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக குந்தர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ நீலாம் ஒரு ஆளே கிடையாது, உனக்கு வாய்ப்பே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் சொன்னார் அப்படின்னா அப்போது நான் ராயல் ரம்பிள் வின் பண்ணி உன்னோட ரெசில்மேனியாவில் மோதுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாய்ப்பும் அவரை தேடி போகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வாய்ப்பே போகாத மாதிரி அவர் ராயல் ரம்பிளை வின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. அதே சமயம் சார்லட் ஃப்ளேயர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு ரிட்டன் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணாலும் ஸோ அவங்க வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக ஸோ நிறைய ரெஸ்லர் வளர்ந்து வர ரெஸ்லர் இருக்காங்க. ஸோ உமன் ரெஸ்லர் ஸோ அவங்களெல்லாம் வின் பண்ண வச்சுருந்துருக்கலாம். ஸோ சார்லட் ஃப்ளேயரை வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸுங்க பாதி பேருக்கு பிடிச்சிருக்கு, பாதி பேருக்கு பிடிக்காம வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் ஜே ஊசோ வின் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரெசில்மேனியா 41ஓட மேட்ச் கார்டு இப்போ லீக் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன மேட்ச்லாம் ரெசில்மேனியா 41 நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வர்சஸ் குந்தருக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது இல்லாமல் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். இது இல்லாமல் சார்லட் ஃப்ளேயர் வர்சஸ் ஸ்டிஃபனி ஸ்டாட்டனுக்கான ஸோ WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இது இல்லாமல் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், இது இல்லாமல் ரியா ரிப்ளி வர்சஸ் இயோ ஸ்காய்க்கான ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சை WWE வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. இது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் CM பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசில்மேனியாவில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் எல்லாம் பிளானிங்கில் இருக்குது. இந்த மேட்ச்லாம் ரெசில்மேனியாவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி லீக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்லாம் ரெசில்மேனியாவில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரா நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறாரு. வந்து அவர் குந்தரை வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியாவில் சேலஞ்ச் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் வந்து ஸோ அவங்களும் ரெசில்மேனியாவில் யாரோட மோத போகிறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்மாக் டவுனுக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இது இல்லாமல் எலிமினேஷன்
எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான குவாலிஃபை மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸோ மண்டே நைட் ரால நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரால என்னென்ன மேட்சஸ் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.